ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2024 பார்த்தீங்கன்னா கேகேஆர் மற்றும் ஆர்சிபி வந்து இன்றைக்கி மோதுறாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரே ரசல் மற்றும் முகமது சிராஜ் பேட்டில் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசல் வந்து முகமது சிராஜுக்கு எதிராக இது வரைக்கும் 19 பால் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 22 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 2 டைம் வந்து அவுட் ஆகிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 115.18 வந்து அடிச்சிருக்காரு சிராஜுக்கு எதிராக. அவர் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா சிராஜுக்கு எதிராக வந்து 11 வச்சுருக்காரு. சிராஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டில் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மொத்தமாகவே ஆண்ட்ரே ரசலுக்கு எதிராக வந்து 19 பால் மட்டும்தான் வந்து போட்டிருக்காரு சிராஜ். அந்த 19 பால்லையும் பார்த்திங்க அப்படின்னா 2 டைம் வந்து அவுட் பண்ணியிருக்காரு ஆண்ட்ரே ரசலை. ஆண்ட்ரே ரசல்னால் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஃபாஸ்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேனான ஆண்ட்ரே ரசல் பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட்டு மீட்டர் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய இந்த ஆண்ட்ரே ரசல் பார்த்திங்க அப்படின்னா சிராஜுக்கு எதிராக பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஓரளவுக்கு மோசமாக தான் வந்து விளாண்டுருக்காரு. 19 பால் ஃபேஸ் பண்ணி 22 ரன் தான் வந்து அடிச்சிருக்காரு. 2 முறை வந்து அவுட் ஆகியிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 115 தான் வந்து வச்சுருக்காரு. சிராஜ் பார்த்திங்கன்னா இந்த பேட்டில் வந்து வின் பண்ணுறாரு. இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா சிராஜை வந்து எப்படி வந்து எதிர்கொள்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்செல்லாம் சிராஜோட பவுலிங் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்ட்ரே ரசல் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு டெரிஃபிக் ஃபார்மில் வந்து இருந்தார். எல்லா பவுலரையும் பார்த்திங்கன்னா அடித்து துவம்சம் பண்ணியிருந்தார். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இன்ஃபார்மில் இருக்கார். பேட்டிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆவரேஜ் வந்து வச்சுருக்காரு. அதனால் இன்றைக்கி மேட்ச்சில் சிராஜோட ஓவரில் வந்து ஓரளவுக்கு ரன்ஸை வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த மேட்ச் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க 2 பேர்த்துக்கு இடையில வந்து எப்படி பேட்டில் அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.